ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தமிழ் மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தமிழ் மாத ராசி பலன் என்ன மாதம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மாதத்தில் 5வது மாதமான ஆவணி மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது. ஆவணி மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6வது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய 6வது மாதம் புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்துடைய ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் கும்பராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ கும்பராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. கும்பராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு முக்கியமான மாதம் என்று குறிப்பிடப்படுது. புரட்டாசி மாதமே ஒரு தெய்வீகமான மாதம். சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசியில் உட்காருவார். கன்னி ராசியில் உட்காரக்கூடிய மாதம் தான் புரட்டாசி மாதம். இந்த மாதத்தை கன்னி மாதம், பெருமாள் மாதம் என்றெல்லாம் சொல்லப்படும். காரணம் என்னன்னா, புரட்டாசிங்கிறது பெருமாளுக்கு உகந்ததாக சொல்லப்படுது. மார்கழியாக நான் வருவேன் என்று பெருமாள் சொன்னாலும் புரட்டாசி தான் பெருமாளுக்கு ரொம்ப உகந்த மாதமாக குறிப்பிடப்படுது. இந்த புரட்டாசி மாதத்தில் கிரகநிலைகள், கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த முக்கியமான தலையெழுத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். கும்ப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி விதி மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தை பற்றி ஒரு உன்னதமான கதையை ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு இது தெரியல, அதை தெரிஞ்சுக்குங்க. புரட்டாசியில் முதல் நாள் அன்னைக்கு இந்த கதையை பார்க்கறது கேட்கறது, நீங்கள் செய்த பாவங்கள் அத்தனையும் நீங்கி உங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறது உறுதி. அது எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இப்போ இந்த கதை மூலயமா சொல்கிறேன். முதல்ல கும்பராசிக்காரங்க இதை தெரிஞ்சுக்குங்க. புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் என்பது எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக புரட்டாசி மாத சனிக்கிழமை வந்தால் சொல்லவே வேண்டாம். எல்லாருடைய வீட்லையும் தளிகையும் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமமும் நிச்சயமாக உச்சரிக்கப்படும். வருடத்தில் 12 மாதங்கள் இருக்க புரட்டாசி மாதத்தில் மட்டும் பெருமாளுக்கு எதற்காக இத்தனை சிறப்பு பூஜை புனஸ்காரங்கள் என்றைக்காவது நீங்கள் யோசித்து உள்ளீர்களா? இதற்கான வரலாற்று ரீதியான ஒரு கதையை தான் இந்த வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முன்பொரு காலத்தில் தொண்டைமான் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான். அவன் பெரிய பெருமாள் பக்தன். தன்னுடைய அரண்மனையில் தங்கத்தால் செய்த பெருமாளை வைத்து அனுதினமும் தங்க புஷ்பத்தால், வெள்ளி புஷ்பத்தால் அன்றாட பூஜித்து பெருமாளை வழிபடுவது மன்னனுடைய வழக்கமாக இருந்து வந்தது. வழக்கம் போல ஒரு நாள் காலை எழுந்து மன்னன் சுத்தபத்தமாக குளித்துவிட்டு எப்போதும் போல் பெருமாள் சிலைக்கு முன்பு அமர்ந்து தயாராக இருக்கக்கூடிய பூக்களை எடுத்து பூஜை செய்ய தொடங்கினான். ஆனால் மன்னன் எடுத்து போடக்கூடிய தங்க புஷ்பங்களும் வெள்ளி புஷ்பங்களும் வாசனை மிகுந்த மலர்களும் திடீரென களிமண் பூக்களாக மாறியது. மன்னன் புஷ்பத்தை எடுத்து பெருமாள் பாதங்களில் முதல் முறை போடும்போது அந்த பூ களிமண் பூவாக மாறி பெருமாள் பாதங்களில் விழுகிறது. 2வது முறை சோதித்து பார்க்கிறான். 2வது முறையும் தங்க வெள்ளி பூக்களும் களிமண் பூக்களாகவே மாறுகிறது. இந்த மன்னனுக்கு ஒரே குழப்பம். சரி, என்ன செய்வது? ஆரம்பித்த பூஜை நிறைவு செய்ய வேண்டும் அல்லவா? பூஜை அரைகுறை மனதோடு நிறைவு செய்கிறான். காலையில் இந்த பூஜையை முடித்த மன்னனுக்கு மனதில் ஏகப்பட்ட குழப்பம். தான் செய்த பூஜையில் ஏதாவது தவறு நடந்திருக்குமோ, பெருமாளுக்கு ஏதாவது குறை வைத்திருக்கின்றமோ என்ற ஏகப்பட்ட கேள்விகள் மன்னனுடைய மனதில் எழுகிறது. அன்றைய நாளே முழுவதுமே சரியாக செல்லவில்லை. மனக்குழப்பத்தோடு அரைகுறை வேலைகளை செய்து எப்படியோ நாளை கடத்தி விட்டான். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பெருமாளை வேண்டிக் கொள்கிறான். என்னுடைய பூஜையில் ஏதாவது குறை இருந்தால் என் கனவிலாவது அதை தெரியப்படுத்த வேண்டும் நாராயணா என்று கூறிவிட்டு தூங்க செல்றாரு மன்னன். தன்னுடைய பக்தனுடைய வேண்டுதல்களுக்கிணங்க பெருமாள் மன்னனுடைய கனவுல தோன்றி, உன்னுடைய குழப்பத்திற்கெல்லாம் விடை தெரிய வேண்டும் என்றால் நீ நாளை பீமாவை போய் காண வேண்டும் என்று கூறிவிட்டு பெருமாள் மறைந்து விட்டார். மன்னனுக்கு தூக்கமும் கலந்து விட்டது. இந்த பீமா யாராக இருக்கும் என்ற குழப்பமும் மன்னனுடைய மனதில் எழுந்தது. மறுநாள் அதிகாலை வேளையில் எழுந்த மன்னன் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி தன்னுடைய நாட்டில் பீமா யார் என்று விசாரித்து பீமையை வாழக்கூடிய இடத்தை கண்டுபிடிக்கிற கூறுறாரு. அவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பீமா என்பவன் வயது முதிர்ந்த ஒரு குயவன். குயவன் என்றால் மண்பானை செய்வர்கள் அல்லவா, அவர்களை தானே குயவன் என்று சொல்லுவாங்க. அவர் தான் இவர். இந்த குயவனுக்கு ஒரு இது இருக்கு. இவனும் ஒரு பெருமாள் பக்தன் தான். ஆனால் இந்த குயவனால் வாசனை மிகுந்த பூக்களை கொண்டு கூட பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய முடியாது. மனதார தினமும் பெருமாளை நினைத்து வழிபாடு செய்பவன் தான் குயவனுடைய வேலை.
குயவன் தூரத்தில் நின்று பார்க்கிறார் மன்னன். அந்த குயவன் பானை செய்து கொண்டிருக்கிறான். பானை செய்யும்போது கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரித்து கொண்டே வேலை செய்து கொண்டிருக்கிறான். அந்த சமயம் பார்த்து அவனுக்கு முன்னால் பெருமாள் காட்சி தராரு. பெருமாளை பார்த்து அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தன் கையில் இருந்த களிமண்ணாலான பூக்களை செய்து பெருமாள் பாதங்களில் போட்டு பெருமாளை வணங்கினா அந்த குயவன். மன்னனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. கோவில் கட்டி தங்க பூக்களால் வெள்ளிப்பூக்களால் அர்ச்சனை செய்த என்னுடைய கண்ணுக்கு பெருமாள் தரிசனம் கொடுக்கவில்லை. ஆனால் சாதாரண குயவன் இவனுடைய பக்திக்கு பெருமாள் காட்சி தருகிறார் என்றால் இந்த குயவனுடைய பக்தியில் எவ்வளவு உன்னதம் இருக்க வேண்டும் என்று நினைத்து பெருமிதம் அடைகிறார் மன்னன். அந்த மன்னனுக்கு அப்போதுதான் புரிந்தது, பக்தி என்பது நாம் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் அல்ல. நம்மளுடைய சுயநலமில்லாத உண்மையான மனதும் சுயநலமில்லாத வேண்டுதலுமே உண்மையான பக்திக்கான எடுத்துக்காட்டு என்பதை மன்னன் மனதார உணர்ந்து விட்டான். இப்போது உங்களுக்கு புரிகிறதா? இறை வழிபாட்டுக்கு உண்மையானது மனதுதான் முக்கியம். ஜாதி, மதம், இனம், பணம், காசு இவைகளை பார்த்து என்றுமே இறைவன் அருளாசி கொடுப்பது கிடையாது. இந்த கதையை உணர்த்தக்கூடிய வகையில் இன்று திருப்பதியில் மண்பாண்டங்களால் சில நைவேத்தியங்களை பிரத்யோகமாக வைத்து பெருமாளுக்கு படைத்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். பெருமாள் தரிசனத்தை பெற்ற குயவனுக்கு அன்றைய தினமே மோட்சமும் கிடைத்தது. இந்த சம்பவம் நடந்த அந்த நன்னாள் புரட்டாசி மாத சனிக்கிழமை. ஸோ புரட்டாசி மாத சனிக்கிழமை அன்று யார் பெருமாளை நினைத்து கொண்டு பெருமாள் வழிபாடு செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாவ விமோசனம் கிடைக்கும். புரட்டாசி மாத சனிக்கிழமையில் கோவிந்தா கோவிந்தா நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கு மோட்சம் கிடைக்கிறது உறுதி என்ற ஒரு இது இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் இந்த புரட்டாசியுடைய சிறப்பை பார்த்துட்டோம். இப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம். கும்பராசிக்காரங்க நீங்கள் அவிட்டம் 3-4 பாதம், சதயம், புரட்டாதி 1-2-3 பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத புரட்டாசி மாதத்துக்கு தெரிஞ்சுக்குங்க. எதையும் வேகமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் காணக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் வீண் செலவுகள் உண்டாகும். எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும். ஸோ எதிர்பார்த்த இடமாற்றம் வீண் செலவுகளை கரெக்டாக மேனேஜ் பண்ண பாருங்கள். காரியங்கள் முடிவதில் தாமத போக்கு காணப்படும். தேவையற்ற மனசஞ்சலம் உண்டாகலாம். யாரையுமே நேருக்கு நேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எதிர்பார்க்காம இந்த புரட்டாசி மாதம் அனுசரித்து செல்வது நன்மை தரும். கெட்ட கனவுகள் தோன்றலாம். அந்த கெட்ட கனவுகள் தோன்றாமல் இருக்க ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க. வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்பட்டு நீங்கும். வயிறு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ வயிறு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கன்னா பெரிய ப்ராப்ளங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா மெத்தனமாக காணப்பட்டாலும் பண வரவு இருக்கும். புதிய வாடிக்கையாளர்களிடம் வரும்போது அவங்கக்கிட்ட நிதானமாக பேசி வியாபாரம் செய்கிறது நல்லது. போட்டிகளை கண்டு கொள்ளாமல் தவிர்க்கிறது நல்லது. போட்டிகளை கண்டு கொண்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. எந்த அளவுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எனவே பொதுவாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் உறவு விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். அப்புறம் பிள்ளைகளால் திடீர் செலவு உண்டாகும். அது நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பிள்ளைகள் விஷயத்தில் அவசர முடிவு எடுக்கக்கூடாது. அப்புறம் பெண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் இந்த புரட்டாசி மாதம் அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்த்து கொண்டு நீங்கள் சென்றீங்கன்னா அது உங்களுக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனையை தான் கொண்டு வரும். அதனால் எல்லாத்தையும் அனுசரித்து செல்வது நன்மை தரும். மனதில் வீண் மனக்கவலை, காரிய தாமதம் உண்டாகலாம். அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பெண்களை தொடர்ந்து மாணவர்களுக்கு, கும்பராசிக்காரங்களுக்கு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்பவர்களாக இருக்கிறவங்க கவனமாக இருக்கிறது நல்லது. பாடங்களை படிப்பதில் கூடுதல் கவனமும் ஆசிரியர்களிட பேசும்போது நிதானமும் தேவை. இல்லைனா நஷ்டம் உங்களுக்கு ஏற்படும். இப்படி சவால்கள் நிறைந்த மாதம் தான் புரட்டாசி மாதம். எல்லாத்தையுமே சமாளிக்க பரிகாரம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஸ்ரீ சாரபேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமையில் தீபமேற்றி வழிபட்டு வரணும். இது புரட்டாசி மாதம் செய்தீங்கன்னா எல்லா தடங்கல்களும் நீங்கும், காரிய வெற்றி ஏற்படும். அதனால் இது மறக்காமல் புரட்டாசி மாதம் செய்து பயன்பெறுங்க. ஸோ கும்பராசிக்கார நேயர்கள், உங்களுக்கு புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கும்பராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.